விஷயமா சொன்னேன். அந்த சோசியக்காரர் நீங்கள் வந்து இந்த முனியாண்டி இன்னைக்கு உடனடியாக நகட்டணும் அப்படின்ட்டார். விடிய முன்னாடி வந்து அவரை வந்து நீங்கள் கட்டியிருக்க இருப்பிடத்தில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து சரி, அப்போ வந்து இவ்வளோ பெரிய சிலையை நம்மகிட்ட தூக்குறதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ நம்ம ஆளுகளை தான் கூட்டிகிட்டு போய் நீ தான் அதை தூக்கி வைக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா அவர் லேசுக்குள்ளே நவள மாட்டாருன்னு சொன்னோடனையும் நைட்டில் 9 மணிக்கு அந்த இதை சொல்கிறாரு என்கிட்ட. சரி, அப்போது வந்து நம்ம 10 மணிக்கு கார்த்திகளுக்கு முதல் நாள் ஆயிருக்கு, பூரா அங்கே தான் படுத்துருப்பாங்க நம்ம பையங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மயில் மடத்தில் படுத்தவன் ஜடகளில் படுத்தவனை பூரா கூட்டிகிட்டு மீனாட்சி உங்களுக்கு போய் 7-8 பேர் போனோம். போய் இன்னைக்கு எப்படி இந்த சாமியை தூக்கி வச்சுருவோம்னான்னு இங்கே தெருவில் கடை உண்டு. அப்பையில் இங்கே இருக்கிற மிச்சம் வாழைப்பழத்தை மிச்சரெல்லாம் கொண்டு போய் அவனை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு எப்படியாவது தூக்கிடுவோம்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, தூக்கிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டு தான் முடிச்சிருக்கோம். முடித்த உடனே சாமியை போய் அசைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் போராட்டத்தில் அசையலை. அப்புறம் 5 நிமிஷம் லேசாக அசைஞ்சாரு. அசைஞ்ச உடனே மழை சரியாக அப்படியே சோப்பர்னு மழை விழுந்துருச்சு. அப்போது சாரல் விழுது, சாரல் மட்டும் பறக்குது. அப்போ சரி, மழை வர பெரிய மழையாக வர முன்னாடி நம்ம இருப்பிடத்தை தூக்கிறோம்னு சொல்லி சொன்னோடனையும் அந்த ஒரு 10 அந்த கட்டடத்துல இருந்து தாவாரம் தான் போடணும். அந்த தாவாரத்தை விட்டு வெளியில் தான் வந்தோம். மழை வந்து கூடுதலாக பெரிய மழையாக வந்துருச்சு. அப்போ அந்த மழைக்குள்ளேயே நிப்பாட்டிட்டு சரி நம்ம இந்த மிச்சர்லாம் சாப்பிட்டு மழை விடட்டும்னு சொல்லி உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டோம்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரொம்ப நேரம் மழையும் கிடையாது, ஒரு 20 நிமிஷம் தான் மழை. 20 நிமிஷம் மழை விட்டோடனையும் சரி நம்ம தூக்கி அந்த இருப்பிடத்து பக்கத்தில் போய் இப்போ வச்சுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பண்ண கொத்தனாரை வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தூக்குறோம். தூக்கிட்டு போகையில் வந்து அந்த இருப்பிடத்து பக்கத்தில் வைக்கையில் வந்து தோள்பட்டையை விட்டு விட மாட்டேங்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. அப்போது வந்து நான் இந்த மாதிரி விட மாட்டேங்காரு, இருப்பிடத்துலேயே தூக்கி வச்சுருக்கேன்னு சொல்லி இப்படி உண்ணி தான் தூக்கணும். அவராக இருப்பிடத்தில் போய் உட்காந்துட்டார். ஆமாம், இதுதான் நம்ம பார்த்தது வரைக்கும் உள்ள ஒரு இது அதிசயம். அப்புறம் வந்து எங்கள் பாட்டியா காலத்தில் ஒரு இது சொன்னாங்க. அதாவது அந்த இடத்துல அங்கே என்னன்னு கேட்டால் ஒரு நாகம் வந்து எப்பயுமே அங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நாகம் வந்து இப்போ ஒரு பால் ஊற்றுனாக்கா அது வந்து தன்னாடி வந்து பாலை குடிக்கிறது வைக்கிறதுலாம் சர்வசாதாரணமாக எல்லா பேருமே பார்க்குறோம். அவர் கோயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த பாலில் அவசியம் பண்ணாக்கா அந்த நாகம் வந்து பால் குடிக்கிறத எல்லாருமே பார்க்குறோம். இதை என்ன இருக்காங்க வந்து இங்கே ஒரு கூத்தாடியை வந்து இங்கே வந்து இருந்திருக்கான். அவன் வந்து இந்த பாம்பை நம்ம க்ளோஸ் பண்ணி போடணும்னு சொல்லி திட்டம் போட்டு கிட்டத்தட்ட அது எங்கிட்டு வருது என்ன செய்யுதுங்கிற பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அது அந்த தண்ணி கழிவு தண்ணி போகிற பாதை கூடி தான் வர்றதும் போகிறதுமா இருந்திருக்கு. இவன் ஒரு நாள் கங்கு வச்சு இந்த பாம்பை க்ளோஸ் பண்ணி போடணும்னு சொல்லி அந்த பாம்பு வந்து பாலை குடிச்சிட்டு உடனே வெளியேறாராம். பாலை குடிச்சிட்டு அங்கே 1 மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு இங்கே பாட்டையை கதவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வெளியேறிக்கிட்டு இருக்கு. இவன் என்ன போட்டான், அந்த பாலை குடிச்சிட்டு வேறு கதவை கொடுத்து வரவும் அது வழியாக வரையில் அடிச்சிட்டான். அந்த இதை கத்தியை வச்சு குத்திட்டான். குத்தி இழுத்து கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து எங்கள் பாட்டியாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் கோயிலில் பாம்பை கொண்டு போட்டாயா அப்படின்னோடனே இவர் பாய் பேரே அப்படின்ட்டு இவர் குடுன்னு ஓடி போய் ஏன்டா அப்படி செஞ்சா அப்படின்ட்டு இவர் அந்த பதட்டத்தில் வாய் உளறி, டேய் இப்படி நீ பாம்பு கொண்டதுக்கு உனக்கு கரெக்டாக இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்துக்கலாம், 1 வாரம் தான்டா, இதே நேரத்தில் நீ வந்து உயிரோடு இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கரெக்டாக அது என்ன நேரம் அந்த பாம்பு இறந்ததோ அதே டயத்தில் மறுவாரம் அதே நேரத்தில் அவன் இறந்து போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு இது அதிசயம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய அதிசயங்கள் சொல்கிறாங்க, நம்ம பார்த்ததே இல்லை. இல்லை இந்த வீட்டில் நிறைய அதிசயம் நடக்குது. பசங்க எல்லாம் சுவாமியை பார்க்குறாங்க, மீனாட்சி அம்மனை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், இந்த வீட்டு அதாவது மற்றவங்க கண்ணுக்கு தான் தெரியுதே தவிர நாமும் வந்து அது மீனாட்சியை வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி நினைக்கிறோம். இப்போ வந்து என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து என்னன்னாக்க மீனாட்சி அது வந்து நம்ம சாமி கும்பிடுறது தெய்வம், சாமி கும்பிட்டு முடிஞ்சு வச்சுன்னா நமக்கு ஃபுல்லாது அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதனால வந்து நமக்கு வந்து பெரும்பாலும் காட்சி கொடுக்கல. அதாவது கொலுசு சத்தம் வந்து கேட்குது, அவ்வளவுதான். எப்போ எந்த டைமுக்கு கேட்குது, எந்த டைம்னா சொல்ல முடியாது. கொலுசு சத்தம் கேட்குது. அது அந்த மீனாட்சி வெளியில போய் வர்றப்போ கேட்குதா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இது வந்து அது மட்டும்தான், வேற எதுவுமே தெரியல. ஏன்னா மற்றவங்க வந்து சொல்றாங்க மேலே ஓடி ஓடி போகுது வருது அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல வச்சதில்லை.
இந்த கொலுசு சத்தம் வந்து நமக்கு ஒரு சில நேரங்களில் கேட்க, ஆனால் எந்நேரம் கேட்கு எந்நேரம் வருது என்ன கேட்கு அப்படின்லாம் தெரியாது. தம்பி நீங்க என்னமோ பாத்தீங்கன்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. சொல்லு சார் நாகராஜ் சொல்லு. மகாலிங்கத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கு. ரிசல்ட்டுக்கு முதல் நாள் என்கிட்ட சொன்னாங்க. தூங்கும்போது தட்டி